ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, எறாவை மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பும் போட்டுட்டு அடுத்தது உரித்து வச்ச பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை, பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-2 அப்படியாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். நான் சின்னதாக இருந்ததுனால ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு மேலே ஒரு மூடி போட்டுட்டு மூடி வதங்க விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வதங்கியிருக்கும். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வெங்காயத்தோட பச்சை வாசனை அடிக்கும், தொக்கு நல்லா இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு இப்போது நான் ஒரு கலர் காட்டுறேன் பாருங்கள். அந்த கலர் வரைக்கும் வதங்கணும். இந்த கலர் வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போயுமே வெங்காயத்துலேயே போட்டு வதக்கிடுங்க. அப்போ அதோடய ரா ஸ்மெல் வந்து போயிடும். நான் வந்து இப்போது நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து அடி பிடிக்கல. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணால் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுருங்க ஓரமாக. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு அது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை வந்து நல்லா நசுக்கிட்டு அப்புறமா அந்த ஜூஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுருங்க, ஃபுல்லில் வச்சிடாதீங்க. ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து நல்லா சுருங்கிடும். வெங்காயம் தக்காளி ஒன்று போல் சேர்ந்து நல்லா சுருங்கி வந்துடும். நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து போடுவேன் எப்பயுமே. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நார்மலாக வெறும் சில்லி பவுடர் மட்டும், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் எறாவை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப சின்ன எறாவாக இருக்கிறதுனால அது உள்ளே இருக்கிறத நான் எடுக்கலை. கொஞ்சம் பெரிய எறாவாக இருந்தால் அது உள்ளே இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. எறாவை போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அப்படியே மூடி வச்சிங்கனாலே அதில் இருக்க தண்ணியே வெளியே வந்து எறா சூப்பராக வெந்துடும். எறா நான் இப்படி தான் செய்வேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? ஹாப்பி குக்கிங். பாய்.